என்ன பண்ணுங்க ஜெனி? இன்னைக்கு காம்பவுண்ட் லிப்ஸ் நான் ஸ்குவாட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்குவாட் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆமாங்கண்ணா. ஸ்டார்டிங்ல வார்ம் அப் பண்ணீங்களா? பண்ணியாச்சுங்கண்ணா. வார்ம் அப் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சுங்கண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து எம்டி ஸ்குவாட் பண்ணீங்களா? இல்லைங்க. எம்டி ஸ்குவாட் பண்ணல. எம்டி ஸ்குவாட் பண்ணாம நீங்க எப்படி நீங்க இவ்வளவு வெயிட் நீங்க லிஃப்ட் பண்ணலாம்? லிஃப்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப தப்பு. எம்டி ஸ்குவாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒரு வெயிட் ஸ்குவாடே போடணும். முட்டி வந்து பாத்தீங்கன்னா முட்டி முன்னாடி வரக்கூடாது. ஓகே. நீ வந்து முன்னாடி வராங்க. ஓகே. டோக்கு உள்ள வரும். ஓகே. இப்போ நீங்க சிட் பண்ணுங்க. சிட் பண்ணுங்க. எஸ். லாக் பண்ணக்கூடாது. இது வந்து அன்லாக் பண்ணணும். ஓகே. அன்லாக் பொசிஷன்ல ஓகே. மோர் டைட்ல வரணும். ஓகே. இப்போ சிட் பண்ணுங்க. இந்த ஜெனி பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீ அன்லாக் பண்ணிட்டாங்க. நீ அன்லாக் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக் வந்து ரொம்ப ஆர்ச் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான். இந்த மிஸ்டேக் வந்து எப்பயுமே பண்ணவே கூடாது. அதெல்லாம் வார்ம் அப் பண்ணாமையும் இந்த மாதிரி எம்டி ஸ்குவாட் பண்ணாமல் ஸ்குவாட்டில் வெயிட் ஸ்குவாட் போகவே கூடாது. இது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட நீ இன்ஜுரி வரும். அதெல்லாம் உங்களுக்கு பேக் பல்ஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா முட்டி அன்லாக் பண்ணி அதே மாதிரி ஹிப்பும் அன்லாக் பண்ணி கோர் டைட் பண்ணி எதை வந்தாலும் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஜுரியும் வராது. நீங்கள் இன்ஜுரி வராமல் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பரான ஒர்க் அவுட். நம்மளும் வெயிட் அடிக்கிறோம் அப்படின்னு பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட் கிடையாது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கோச் பாண்டியன்.